Hello everyone. Today we are going to say about the conflict process. Okay, so conflict process and factors influencing conflict. Okay, first before that we have to know about what is conflict. Conflict refers to struggle or contest between the people with opposing needs, ideas, belief, values, and goals. Okay, so the people, it is a struggle between the people with opposing ideas, needs, belief, values, and goals. Okay, here next is the conflict process. In the conflict process, it is given in it is having the two models. One is Pondus model and Stephen P. Robbins model. Okay, Pondus model, it is having the 5 stages. First one is latent stage, perceived stage, felt stage, manifest stage, and conflict aftermath. Latent stage nothing but இது வந்து என்னென்னா ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரும். அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்குள்ளாரையே தான் இருக்கும். நம்ம வந்து வெளியே வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஓகே, உள்ளேயே வந்து புகைஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பர்சியூட் ஸ்டேஜ் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லேட்டன் ஸ்டேஜில் ப்ராப்ளம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். மற்றவங்களுக்குள்ளேயும் நம்மளுக்குள்ளாரையும் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து நோட்டீஸ் மட்டும் தான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் பர்சியூட் அப்படின்னா இது நம்மளுக்குள்ளாரையே வந்து வரும், இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெல்ட் ஸ்டேஜ். ஓகே, பர்சியூடு ஸ்டேஜில் கான்ஃப்ளிக்ட் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி தெரியும். அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நெக்ஸ்ட்டு ஃபெல்ட் ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ வந்து ப்ராப்ளம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்தவங்க கூட நம்ம வந்து கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த உனக்கு கூட வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை விட்டு நம்ம விலகி இருக்கிறது. இங்கே வந்து ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இங்கே அதிகமாகும். நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் ஸ்டேஜ். இதில் தான் வந்துட்டு நம்ம உடச்சி எல்லாத்தையும் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போடுறது எல்லாமே வந்து இந்த மேனிஃபெஸ்ட் ஸ்டேஜில் தான். நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர்மேத் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் இப்போ வந்து பெருசாக ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா இட் வில் அஃபெக்ட் த ஆர்கனைசேஷன். ஓகே, அது வரைக்கும் போயிடும். சரியா? ஸோ இதான் வந்து பாண்டஸ் மாடல். லேட்டன் ஸ்டேஜ் ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகிருக்கும். பர்சியூட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தவங்க கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யோசிப்போம். ஃபெல்ட் ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்க கூட நம்ம கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ண மாட்டோம். இல்லைன்னா அதர் பார்ட்டிஸும் நம்ம கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா. நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷனாக தான் வந்து நம்ம உடச்சி சண்டை போடுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர்மேத் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆர்கனைசேஷனோட ஒர்க் வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பாண்டஸ் மாடல். Okay, next is the Stephen P. Robbins model. Here first stage is emergent stage அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவலுக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்காலேஷன் ஸ்டேஜ். இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் லெவல் வரைக்கும் போயிடும். நெக்ஸ்ட்டு க்ரைசிஸ் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இப்போ ப்ராப்ளம் வந்து அதிகமாகி அவங்களுக்கு வந்து ஒர்க் எதுவும் பண்ண முடியாமல் ஆகிடும். சரி, அப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் அரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெகோஷியேட் ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணியே ஆகணும். ஓகே, சால்வ் பண்ணியே தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைசேஷனை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நெகோஷியேட் ஸ்டேஜில் வந்துட்டு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆப்போசிட் டீமும் நம்மளும் சேர்ந்து உட்காந்து ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே, இதில் வந்துட்டு க்ரைசிஸ் ஸ்டேஜில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும், நம்ம வந்து பிரச்சனை நம்ம 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஒர்க் ஃபுல்லாக நம்ம பண்ண மாட்டோம். நெகோஷியேட்டில் வந்து பார்த்தோன்னா 2 பார்ட்டிஸும் உட்காந்து அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்குன்றதை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்கம் அண்ட் ரீசொல்யூஷன். இதில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அவுட்கம் அண்ட் ரிசொல்யூஷன் ஸ்டேஜில் வந்துட்டு இதில் பாசிட்டிவாகவும் இருக்கும், இல்லை நெகட்டிவாகவும் நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதுன்றது. ஸோ இதான் வந்து 5 ஸ்டேஜஸ்: எமர்ஜென்ட் ஸ்டேஜ், எக்ஸ்காலேஷன் ஸ்டேஜ், க்ரைசிஸ் ஸ்டேஜ், நெகோஷியேட் ஸ்டேஜ் அண்ட் அவுட்கம் அண்ட் ரிசொல்யூஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கான்ஃப்ளிக்ட். இதில் வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் சிஸ்டம்.
அப்புறம் டிஃப்ரென்சஸ் இன் நாலேஜ், ஐடியாஸ், வேல்யூஸ், அதெல்லாமே. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் த லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க ஹேபிட்டு. தென் வந்துட்டு சோஷியல் ப்ரெஷர். ஓகே. தென் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். ஓகே. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கும். ஓகே. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் சிஸ்டம், டிஃப்ரென்சஸ் இன் நாலேஜ், லாங்குவேஜ், ரிலீஜியன், ஹேபிட்ஸ், சோஷியல் ப்ரெஷர், ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். ஓகே. இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், ஹவு வி ஹேவ் டு மேனேஜ் த கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டைல் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.